நெக்ஸ்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. இது சுரக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். சுரக்காவை இந்த மாதிரி எப்போயாவது பச்சடி மாதிரி பண்ணியிருக்கீங்களா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய சுரக்காவை தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே 3 டொமேட்டோ, காரம் நல்லா பிடிக்கும்னா ஒரு 15 பச்சை மிளகாய், இல்லாட்டி 10 போதும். அப்படியே ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி. கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், எடுத்து வச்ச பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இதோ இந்த மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவும் அதோடய ஒரு லெமன் சைஸ் புளியும் சேர்த்துடணும். ஒரு 1 மினிட்க்கு இவங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காவையும் ஆட் பண்ணிடணும். இல்லை ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா 5 ஸ்டார் மாதிரி கட்டியாக இருக்கிற நம்ம சுரக்கா டைரி மில்க் சில்க் மாதிரி மெத்துன்னு ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இதோ இந்த லெவலுக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா சூடாக இருக்கிற இந்த சில்க் மாதிரி சுரக்காவை கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இதோ இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். அண்டை மேலே கொண்டை போடுற மாதிரி இவர் மேலே ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நல்ல சூடான எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தட்டி போட்ட பூண்டையும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஃப்ளேமை சிம்முக்கு மாற்றிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி இதுவும் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி பச்சடி மேலே போட்டுட்டா சூப்பரான டேஸ்டியான சுரக்காய் பச்சடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக நெய் போட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.